அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கன்னிராசி அன்பர்கள் உண்மையிலேயே உங்களை போல அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எவ்வளவுதான் தோற்றாலும் அடுத்து வீழ்ந்து விடாமல் அடுத்த முயற்சிகளுக்கு, இன்னைக்கு நம்ம கீழே விழுந்துட்டோமா உடனே எழுந்து அடுத்த வேலையை பார்க்கறது. உழைப்பில் அதிகம் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். அதிலும் இந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்கே, அது உழைப்புக்கு பேர் போனது. சித்திரை நட்சத்திரம் இருக்கே, அது அதிகாரம் ப்ளஸ் உழைப்புக்கு பேர் போனது. உத்திரம் இருக்கே, அது தனக்கு எதுவும் உழைச்சிக்காது, ஊருக்காக உழைத்து கொடுக்கும். தனக்காக இல்லாமல் தன் குடும்பத்துக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியது உத்திர நட்சத்திரம்னா அது சூரியனுடையது, தனக்குன்னு சுயநலம் இல்லாதது. அப்போ பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் இயல்பாகவே தூய்மையானவர்கள், இயல்பாகவே இரக்க குணமுடையவர்கள். இப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு போய் கஷ்டம் வந்துருமா என்ன? கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. கடந்த காலங்கள் கசப்பாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் சாமி. இந்த கண்டக சனி எப்போ ஆரம்பிச்சதோ, கண்டக சனி வந்துடுத்துங்கிறாங்க, வரலைங்கிறாங்க. இந்த குழப்பம் தேவையில்லை. 2026 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 100% கண்டக சனி. அப்போ கண்டக சனி வந்துடுத்துனா திரும்பவும் ஏதாவது கஷ்டம் வருமா? கவலை வேண்டாம். இந்த கஷ்ட காலங்கள்லாம் 25ஓடு முடிஞ்சு போச்சு. தை பிறக்குமேயானால் நல்ல வழி பிறக்கும். வேர்வை சிந்தக்கூடியவர்கள் கன்னிராசி, அதாவது ஒரு அர்ப்பணிப்பு உள்ளத்தோட ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும்னா ஒரு கன்னிராசி என்பதை நீங்கள் கூட வச்சுக்கணும். நீங்கள் நம்பிக்கையாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள் கன்னிராசி என்பர்கள். அப்போ கன்னிராசி என்பர்களே, கண்டகச்சனியை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அமைந்து, லாபஸ்தானத்திலிருந்து பாதகஸ்தானத்தை பார்த்து சனியோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார். அப்போ இங்க குரு சனி தொடர்பு நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்துகிறது. போராத குறைக்கு இந்த 2026 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆவது வீட்டில் கேது பகவானும் அமைய போகிறார்கள். அப்போ இந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய பிரிவுகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல சாமி, பையன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான், மருமக பிரித்து வெளியில் கொண்டு போயிடுத்து, அல்லது பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல சாமி, பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, அல்லது கணவர் வெளியூரில் இருக்கிறாரு, வெளிநாடுகளில் வேலை செய்கிறாரு, நான் மட்டும் இங்கே இந்தியாவில் இருக்கிற சாமி, நான் எப்போ என் ஹஸ்பண்டோட போய் ஜாயின் பண்ண முடியும், அல்லது பசங்க இங்கே வருவாங்களா, அல்லது கணவன் மனைவி பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும். இந்த கண்டகச்சனியருக்கு யாராவது உங்களை பயமுறுத்துனாங்கன்னா போங்கடா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, குரு பகவான் இருக்கிறாரு, கேது பகவான் வெளியில் போகிறாரு, என்னுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது, பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை விட்டுறாதீங்க, பெருமாளை கையில் பிடிச்சிக்கோங்க, மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாளை அதிகம் வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை, சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. 2026 சூப்பர்.